இளம் ஆசிரியை தீபிகா கொலை வழக்கில் திடுக்கிட வைக்கும் வாக்குமூலம். அக்கா என பழகிய நிலையில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்து புதைத்த கொடூரம். தவறான ஈர்ப்பின் காரணமாக விலகிச் சென்ற ஆசிரியையை துன்புறுத்தி கொலை. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மாணிக்கியனஹள்ளியை சேர்ந்தவர் 28 வயதான தீபிகா. அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இவரது கணவர் லோகேஷ். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். அழகியல், டிரெஸ்ஸிங், நடனம் என ரீல்ஸ் மூலமாக ஏராளமான பதிவுகளை பதிவிட்டு வந்திருக்கிறார் தீபிகா. வலைதளத்தின் மூலமாக அவரை அணுகி வந்த வாலிபர் தான் 22 வயதான இளைஞர் நிதேஷ் கவுடா. கடந்த 2 ஆண்டுகளாக அவரது வீட்டிற்கே வந்து தீபிகா பதிவிடும் பல வலைதள பதிவுகளுக்கும் உதவி வந்திருக்கிறார். வெகு இயல்பாக அக்கா என பழகியதால் கணவர் லோகேஷ் அதனை கண்டுகொள்ளவில்லையாம். திறமையை மனைவி வளர்த்து கொண்டிருக்கிறார் என அவரை ஊக்கப்படுத்தியே வந்திருக்கிறார். ஏராளமான ரீல்ஸ் மூலமாக தீபிகா படு பிரபலமாக கர்நாடக மாநிலத்தில் அறியப்பட்டவராக தெரிகிறது. ஏராளமான ஃபாலோவர்ஸும் தீபிகாவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி பள்ளிக்கு தனது 2 சக்கர வாகனத்தில் சென்ற தீபிகா அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. பல இடங்களிலும் தேடிய லோகேஷ் இளைஞர் நிதேஷ் கவுடாவை தொடர்பு கொண்ட போது அவரையும் தொடர்பு கொள்ள முடியாததால், மனைவியையும் காணாததால் இது குறித்து மாண்டியா மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் கணவர் லோகேஷ். புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீபிகாவை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன தீபிகாவின் வாகனம் மேலக்கோட்டில் உள்ள யோக நரசிம்ம சுவாமி கோவிலில் அமைந்துள்ள மலையடிவார பகுதியில் தனியாக நின்று கொண்டிருப்பதை போலீசாருக்கு பொதுமக்கள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பைக்கின் எண்ணை வைத்து அது காணாமல் போன தீபிகாவினுடையது என்பது தெரிய வந்து அந்த பகுதியில் போலீஸ் குவிக்கப்படுகிறது. மலையடிவார பகுதியில் தீபிகாவை தேடும் பணியில் சந்தேகத்திற்கிடமாக அந்த பகுதியில் உள்ள தடயங்களை பின்தொடர்ந்து சென்ற போது ஒரு இடத்தில் ஏதோ புதைக்கப்பட்டு வைத்திருப்பது போன்று தெரிய வர அதனை தோண்டி பார்த்தபோது தீபிகாவின் உடலை போலீசார் மீட்கின்றனர். அவரது கணவரிடம் நடத்திய தீவிர விசாரணையின் போது கடந்த 2 வருடங்களாக அக்கா என்று பழகி வந்த நிதேஷ் சில நாட்களாக காணாமல் போய்விட்டார் என போலீசாரிடம் தெரிவிக்க நேரடியாக நிதேஷ் மீது சந்தேகத்தை திருப்புகிறது போலீஸ். அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஹோஸ்பேட்டில் வைத்து நிதேஷ் கவுடாவை போலீசார் தூக்கி வருகின்றனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த திடுக்கிட வைக்கும் தகவலை வாக்குமூலமாக நிதேஷ் கவுடா அளித்திருக்கிறார். ஆரம்பத்தில் தீபிகாவின் ரீல்ஸை பார்த்து அவரை அணுகி சென்றதாகவும், தீபிகாவுக்கு பல ரீல்ஸ் தயாரிப்பு பணிகளுக்காக உதவி வந்ததாகவும், இது குறித்து இவர்களது உறவு குறித்து கமெண்ட்ஸ்களில் ஏராளமான கிசுகிசுக்கள் பரவ ஆரம்பித்ததாம். அதிலிருந்தே தீபிகா மீது நிதேஷுக்கு ஒருவித ஈர்ப்பு தோன்றிவிட்டதாம். அதிலிருந்து தீபிகாவிடம் நிதேஷின் அணுகுமுறை வேறு மாதிரியாக மாற இதனை கவனித்த தீபிகா அவரிடமிருந்து ஒதுங்க தொடங்கினாராம். முன்பு போல நிதேஷுடன் பேசவில்லையாம். தீபிகா மீது அதீத ஈர்ப்பில் இருந்த நிதேஷிற்கு இது கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாம். 2இல் 1 பார்த்துவிட நினைத்த நிதேஷ் தனது பிறந்த நாளை காரணம் காட்டி தீபிகாவை இறுதியாக மேலக்கோட்டில் உள்ள யோக நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு அழைத்தாராம். அந்தோ பரிதாபம்! அந்த நிலையிலும் கணவர் லோகேஷ் தனது மனைவியை நம்பிதான் அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கு சென்ற தீபிகாவிடம் தன்னை பிரிந்து செல்ல வேண்டாம் என்று நிதேஷ் வற்புறுத்தினாராம். அவர்களுக்குள் அப்போது கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாம். அப்போதுதான் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தீபிகாவை அழைத்து சென்று வாக்குவாதத்தின் போது அவரை படுகொலை செய்து அவரது உடலை மலையடிவார பகுதியில் உதைத்து விட்டு அங்கிருந்து தப்பிவிட்டாராம். இந்த நிலையில்
சுற்றுலா பயணிகள் மலையடிவார பகுதியில் ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து கொண்ட காணொளியை போலீசாருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நிதேஷை கொலை வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.